ஹே காய்ஸ், டே 3க்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஹம்ஸ், போல்ட் ஹம்ஸ், திக் லைன்ஸை பார்க்க போறோம். ஓகேவா? ஹானஸ்ட்லி இதை கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெஹந்தி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஸோ ப்ளீஸ் ரஷ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக பண்ணுங்க, ஃபீல் பண்ணி பண்ணுங்க. என் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க, பக்காவா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? டிசைனுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஹம்ஸ். ஹம்ஸ்னா என்னன்னா ஒரு ஸ்மால் கர்வ் ஷேப்ஸ். இது வந்து ஃப்ளவர்ஸ், பார்டர்ஸ், ஃபில்லிங்ஸ் எல்லாத்துக்குமே பேஸா யூஸ் ஆகும். நானும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். ஆனா சேம் சைஸ்ல சேம் ஃப்ளோ வர வைக்கிறது தான் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஒரு ஸ்மால் கர்வ் போடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல சேம் சைஸ்ல இன்னொரு கர்வ் அப்படியே கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா ப்ரெஷர் சேமா வச்சாதான் ஹம்ஸ் கிளீனா வரும். ஓகேவா? போல்ட் ஹம்ஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைனை நீட்டா போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் ஹம்ஸ் டாப் லேயர்ல போட்டுக்கோங்க. அதாவது நம்ம நார்மல் ஹம்ஸ் போடுற மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஹம்ஸை வந்து சைஸ் ஈவனா போடுங்க. தேர்ட் வந்து ஸ்டெப் என்னன்னா பிக் ஹம்ஸை வந்து ஸ்மூத்தா சேம் சைஸ்ல கர்வா கொஞ்சம் பெருசா ஸ்லோவா போடுங்க. கோன் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. போல்ட் லுக் வரும். பட் ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அதுல இருக்கிற ப்ரொஃபஷனலான ஒரு லுக் கிடைக்கும். நீட்டாவும் இருக்கும் ஒர்க். ஓகேவா? இப்போ நம்ம திக் லைன்ஸை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான நார்மல் ஸ்ட்ரெயிட் லைனை போடுங்க. ப்ரெஷர் லைட்டா வச்சு ஸ்மூத்தா டிரா பண்ணுங்க. மேக் இட் திங்க். இப்போ அதே லைன் மேல இன்னொரு லைன் போட்டு ஸ்லோவா ஃபில் பண்ணுங்க. ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா லைன் போல்டா வரும். லைனும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கேப் இருக்க கூடாது. மெயினா ஹேண்ட் ஷேக் ஆகக்கூடாது. ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணும்போது ஹொரிசாண்டல், வெர்டிகல், ஸ்லாண்ட் லைன்ஸ் இந்த மாதிரி எல்லா வேரியேஷன்லயும் ட்ரை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ட்ரை பண்ணாதான் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும். ஃபினிஷிங் எட்ஜ்ல கிளீனா இருக்கணும். ஓவர் பேஸ்ட் இருந்தா ஸ்மூத் பண்ணிடுங்க.